ஹரே கிருஷ்ணா. நாம இன்னைக்கு பகவத்கீதையின் 1வது அத்தியாயத்தில் 5வது மற்றும் 6வது ஸ்லோகங்களை பற்றி பேசலாம். பாண்டவர்கள் பக்கம் வீரர்களின் லிஸ்ட் பார்க்கலாம், அதாவது பட்டியல். 5வது ஸ்லோகம். திருஷ்டகேதுஷ்ச சேகிதானஹ காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்தி போஜஸ்ச ஷைப்யஸ்ச நரபுங்கவஹ. திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜா, புருஜித், குந்தி போஜன் மற்றும் ஷைப்பியன் அனைவரும் மிகப்பெரிய வீரர்கள், சமுதாயத்திற்குள் சிறந்தவர்கள். அதாவது திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், காசியின் ராஜா அனைவரும் வீரர்கள், சக்திவானவர்கள். புருஜித், குந்தி போஜன், ஷைப்பியன் இவர்கள் நரபுங்கவா, அதாவது மக்களின் சிறந்த வீரர்கள். 6வது ஸ்லோகம். யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜஸ்ச வீரியவான் சௌபத்ர திரௌபத்யாஷ்ச சர்வ ஏவ மகாரதஹ. யுதாமன்யு, உத்தமௌஜா, சௌபத்ரன், அபிமன்யு, திரௌபதியின் 5 மகன்கள் அனைவரும் மகாரதர்கள். அதாவது யுதாமன்யு மிக வலிமைசாலி விக்ராந்தன், உத்தமௌஜா மிகப்பெரிய போர் வீரன், சௌபத்ரன் சுபத்ரையின் மகன், அபிமன்யு திரௌபதியின் 5 மகன்கள், பிரதிவிந்தியன், சுதசோமன், ஸ்ருதகர்மன், சதானிக்கன், ஸ்ருதசேனன் இவர்கள் அனைவரும் மகாரதர்கள் என்று சொல்கிறார்கள் துரியோதனன். மகாரதா, அதிரதா, ரதா யார் யார்? படை வீரர்களை 3 பிரிவாக சொல்லலாம். மகாரதா, ஒரே நபர் 10,000 வீரர்களுடன் சண்டை போடலாம். அதிரதா, ஒருவரே 60,000 பேருடன் போராடலாம். அர்ஜுனன் மற்றும் பீமா மாதிரி. ரதா, ஒரே நேரத்தில் ஒருவருடன் மட்டும் சண்டை போட முடியும். ஆரதா, தனியாக போராட முடியாது, உதவி தேவைப்படும். துரியோதனன் ஏன் இவ்வளவு பேர் பெயரை சொல்றான்? முக்கிய குறிக்கோள் என்னன்னா, துரோணாச்சாரியரை மனதளவில் மாற்றிவிட, பாண்டவர்கள் மீது எந்த தயவும் வேண்டாம், அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர் மனதில் உறுதி செய்யவே. ஆனால் அவர் கூறும் வார்த்தைகள் அவரின் பயத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போ வரை பாண்டவர்கள் பக்கம் வீரர்களை பற்றி கூறிவிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் தன் பக்கம் வீரர்களை பற்றி பேச போகிறார். அடுத்த ஆடியோவில் துரியோதனன் பக்கம் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.